வணக்கம் தோழர்களே. இன்னைக்கு நம்ம சேனல்ல பார்த்தீங்கன்னா, ஒரு சூப்பரான சிக்கன் ரோஸ்ட்டு நம்ம ரெஸ்டாரண்ட் ஸ்டைல்ல கிடைக்கிற மாரி எப்படி செய்யலான்னு பார்க்கலாங்க. இதுக்கு ஒரு பாத்திரத்தில ஒரு 1/2 கிலோ அளவுக்கு சிக்கன் வாங்கிக்கோங்க. இது நீங்க நாட்டுக்கோழியிலயும் செய்யலாம், பிராய்லர் கோழியிலயும் செய்யலாங்க. இப்போ நம்ம பிராய்லர் கோழி தான் யூஸ் பண்ணியிருக்கிறோங்க. இது கூட பார்த்தீங்கன்னா, ஒரு நல்லா கெட்டி தயிர் ஒரு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. உப்பு வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. மஞ்சத்தூள் வந்து கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. சேர்த்து இதை வந்து நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி கலந்து இந்த மாதிரி அதுக்கு வந்து கொஞ்சம் நேரம் நமக்கு ரெஸ்ட் கொடுக்க போகிறோங்க. இந்த மாதிரி நம்ம ஊற வச்சு செய்யும்போது இதோட சுவை வந்து இன்னும் நல்லாவே இருக்குங்க. இப்போ நம்மளோட அந்த கலவை ரெடி ஆயிடுச்சுங்க. ஒரு தட்டு போட்டு மூடி இதை நம்ம ஒரு ஓரமாக எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ ஒரு பேனில் ஆயில் ஊற்றி நல்லா இந்த மாதிரி ஹீட் பண்ணிக்கோங்க. 3 பெரிய வெங்காயம் இந்த மாதிரி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்குறோங்க. இந்த கட் பண்ணி வச்சிருக்கிற வெங்காயத்தை இந்த மாதிரி அதில் போட்டு நம்ம மீடியமான ஃப்ளேமில் நல்லா கோல்டன் கலருக்கு பொன்னிறமாக வர்ற வரைக்கும் அந்த மாதிரி வறுத்து எடுத்துக்கணுங்க. நம்ம இந்த மாதிரி இந்த வெங்காயத்தை வறுத்து எடுத்து இதை நம்ம கடைசியாக சேர்த்து இந்த மாதிரி தான் செய்ய போகிறோங்க. அப்படி செய்யும்போது இந்த சிக்கன் ரோஸ்ட்டோட சுவை வந்து இன்னும் நல்லாவே இருக்குங்க. இந்த மாதிரி சிக்கன் ரோஸ்ட் நீங்கள் கண்டிப்பாக செஞ்சு பாருங்க. வெங்காயம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி உதிரி உதிரியாக கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு இந்த மாதிரி கோல்டன் கலர் வந்ததுக்கப்புறமா அது எல்லாத்தையுமே ஒரு தட்டில் ஒரு ஓரமாக எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ ஒரு நல்ல ஒரு கடாய் எடுத்துக்கோங்க. அதுலேருந்து 2லேருந்து 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சன்ஃப்ளவர் ஆயில், நல்லெண்ணெய் எது வேணாலும் நீங்கள் சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு இது கூடவே பார்த்தீங்கன்னா இஞ்சி பூண்டு விழுது ஒரு 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துருக்குறாங்க. சேர்த்து மீடியமான ஃப்ளேமில் நல்லா 1லேருந்து 2 நிமிஷத்துக்கு அதோட பச்சை வாடை போகிற அளவுக்கு நல்லா கலந்துக்கிட்டுக்கோங்க. இது கூடவே பார்த்தீங்கன்னா ஒரு கொத்து கருவேப்பிலை இது கூடவே சேர்த்துக்கோங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா மிளகாய்த்தூள் சேர்க்குறாங்க. ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள் சேர்த்துக்கோங்க. மல்லித்தூள் ஒரு 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. கரம் மசாலா பார்த்தீங்கன்னா ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. சேர்த்து அதையும் ஒரு 2-3 செகண்டு பச்சை வாடை போகிற அளவுக்கு இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இந்த சிக்கன் ரோஸ்ட் பார்த்தீங்கன்னா சப்பாத்தி, பரோட்டா, ரைஸுக்கு எல்லாத்துக்கும் ஒரு சூப்பரான ஒரு சைடிஷாக இருக்குங்க. இது கூட பார்த்தீங்கன்னா 3 தக்காளி பொடியை கட் பண்ணி வச்சுருக்குறாங்க. இந்த கட் பண்ணி வச்சுருக்க தக்காளியும் இது கூடவே சேர்த்துக்கோங்க. சேர்த்து அதையும் நல்லா வந்து ஒரு 2-3 நிமிஷம் அந்த தக்காளி குக் ஆகிற வரைக்கும் நல்லா இந்த மாதிரி வதக்கி எடுத்துக்கோங்க. வதக்கி எடுத்ததுக்கப்புறம் ஒரு 2 நிமிஷம் நல்லா இந்த மாதிரி மூடி போட்டு மீடியமான ஃப்ளேமில் 1லேருந்து 2 நிமிஷத்துக்கு நல்லா குக் பண்ணுங்க. அப்போ அந்த தக்காளி வந்து நல்லா மசிஞ்சு நல்லா குக் ஆகுங்க. அதுக்காக தான் இந்த மாதிரி நம்ம குக் பண்ணுறாங்க. குக் பண்ணதுக்கப்புறம் இந்த ஸ்டேஜில் நம்ம சிக்கன் ஆட் பண்ண போகிறோங்க. சிக்கன் பார்த்தீங்கன்னா நம்ம ஆல்ரெடி எல்லாமே மிக்ஸ் பண்ணி இந்த மாதிரி ஊற வச்சுருக்கிறோம்ங்க. அந்த சிக்கன் வந்து இந்த ஸ்டேஜில் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணி இந்த மாதிரி எல்லாம் வந்து ஒன்றா கலந்து விட்டுக்கோங்க. இந்த மாதிரி நம்ம ஊற வச்சு செய்கிறதுனால சிக்கன் வந்து பார்த்தீங்கன்னா சீக்கிரம் உங்களுக்கு நல்லா வெந்து கிடச்சிருங்க. அதே மாதிரி ரொம்ப சாஃப்டாகவும் நல்லா வெந்திருக்குங்க. இப்போ நம்ம தண்ணி எதுவும் சேர்க்கக்கூடாதுங்க. தண்ணி சேர்க்காம இந்த மாதிரி மூடி போட்டு நம்ம குக் பண்ண போகிறோங்க. 2லேருந்து 3 நிமிஷம் மீடியமான ஃப்ளேம்லேயே குக் பண்ணுங்கள். மீடியம் டு லோலேயே குக் பண்ணுங்கள். ஹை ஃப்ளேமில் குக் பண்ண வேண்டாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2-3 நிமிஷம் குக் பண்ணது கொஞ்சம் தண்ணி விட்டுருச்சுங்க. அதை நான் இந்த மாதிரி 2-3 டைம் கலந்து விட்டுக்கோங்க. கலந்து விட்டு பழையபடி இந்த மாதிரி மூடி போட்டு குக் பண்ணுறோங்க. நம்ம தண்ணி ஊற்றாமல் குக் பண்ணுறதுனால உங்களுக்கு சிக்கன் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா சாஃப்டாக வெந்து கிடைக்குங்க. அதனால தாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா செகண்ட் டைம் பார்த்தீங்கன்னா 5லேருந்து 7 நிமிஷத்துக்கு இந்த மாதிரி குக் பண்ணணுங்க. ஆனால் இடையில கலந்து விட்டுக்கோங்க, இல்லைன்னா அடி பிடிச்சிருங்க. இப்போ பார்த்தீங்கன்னாலே தெரியும் நல்லா சிக்கனில் இருந்து தண்ணியெல்லாம் ஸ்ப்ரெட் ஆகி உங்களுக்கு எல்லாம் ரெடி ஆயிடுச்சுங்க. இந்த ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்கிற அந்த ஆனியனை இது கூட சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுக்கோங்க. கலந்து விட்டு நம்ம இப்போ இது கூட பார்த்தீங்கன்னா சோம்பு தூள் தான் செங்கல் பவுட்ரு வந்து ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. பெப்பர் பவுட்ரு மிளகுத்தூள் வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. சேர்த்து இந்த மாதிரி நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுக்கோங்க. இந்த மாதிரி கலந்து நம்ம ரெடி பண்ணிட்டோங்க. அவ்வளோதாங்க, ஒரு சுவையான நமக்கு ஒரு சிக்கன் ரோஸ்ட் வந்து தயாராகிடுச்சுங்க. இது வந்து உங்களுக்கு ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி சப்பாத்தி, பரோட்டா இதுக்கெல்லாம் ஒரு சூப்பர் சைடிஷுங்க. இந்த ஸ்டேஜில் மல்லி இலை கொஞ்சம் கட் பண்ணி வச்சுருக்கலாங்க, அதையும் ஆட் பண்ணிக்கோங்க. இது கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு சூப்பரான சிக்கன் ரோஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து எப்படி இருக்குன்னு செஞ்சு பார்த்துட்டு நம்ம கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.